வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூடியூப்லேயே தான் இதுக்கான ஃபுட் சார்ட் நான் கொடுக்க போகிறேன். இந்த சேலஞ்சில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் ரெடி, நீங்கள் இப்போ என்ன வெயிட் இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களோட வெயிட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 57 கிலோலேருந்து 108 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய சிஸ்டர் நான் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெறும் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் உடல் எடையை குறைக்கிறது கிடையாது. ஒரு உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்காங்க, அந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் எவ்வளோ ஐடியல் வெயிட் வரணும், அவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, இல்லை இப்போ ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெயிட் லாஸ் சேலஞ்சிலேயே கலந்துக்கணும். ஆனால் இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் அதெல்லாம் நான் கேட்கல. ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த உடல் எடை குறைப்பில் இதை எதையுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் 15 வயசுலேருந்து 70 வயசு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் தாராளமாக இதில் நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே நிறைய டயட் முறைகளை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, உடற்பயிற்சியும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதில் ஒரு சிலருக்கான ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். அவங்களோட ஐடியல் வெயிட் வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணாமல் விட்டதுனால திரும்பி வெயிட் கெயின் ஆயிருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திரும்பவும் டயட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் லாஸ் ஆகிடும். ஆனால் இதில் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயட் எடுக்கும்போது நல்ல சரன்னு வெயிட் குறையும். அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக குறையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெயிட்டே குறையாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சளிப்படைஞ்சு இவங்க அந்த டயட்டே விட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டயட் மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் சேர்ந்து செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகும். என்னடா நமக்கு மட்டும் இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக ஆகுது, யூடியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துல நான் இவ்வளோ எடை குறைச்சேன், 1 மாதத்துல இவ்வளோ எடை குறைச்சேன்லாம் சொல்கிறாங்க. நம்ம மாங்க உடற்பயிற்சி செய்கிறோம், இவ்வளோ கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறோம், இருந்தாலும் நமக்கு இந்த உடல் எடை குறைப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாவது பரவாயில்ல, கொஞ்சமாவது உடல் எடை குறையுது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறையவே குறையாது, கெயின் ஆகும். எதனால நமக்கு கெயின் ஆகுது அப்படின்ற யோசனையோடு இருப்பாங்க. மனசுக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வேற எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்னா வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் உடம்புல எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை, நமக்கு ஏன் வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குதானே? இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் தானே? என்னைக்காவது ஏன் இது மாதிரி நமக்கு வெயிட் குறையல அப்படின்னு யோசனை பண்ணீங்களா? இப்போ யோசிங்க. நார்மலாகவே உடல் எடையை குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உடற்பயிற்சி செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் உணவு முறையை கரெக்டாக மாற்றிக்கிட்டாலே உங்களோட உடல் எடை அப்படின்றது ஈஸியாகவே குறையும். ஆனால் உங்களுக்கு குறையல, என்ன காரணம்? எனக்கும் எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்போ நீங்கள் கரெக்டான டயட் இருந்து உங்களுக்கு உடல் எடை குறையல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுகர் இருந்தாலோ, தைராய்டு இருந்தாலோ, இல்லை மற்ற பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு தெரியாமல் இருந்தாலோ, நம்ம என்னதான் டயட் ஃபாலோ பண்ணி என்னதான் எக்ஸசைஸ் செஞ்சாலும் உடல் எடை அப்படின்றது கண்டிப்பாக குறையாது. முக்கியமாக நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாக இருந்தால் அந்த பீரியட்ஸ் டைம் முடியக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கும்பொழுது அந்த உடலோட மாற்றம் நம்மளோட உடல் எடையை அதிகரிக்கும். நீங்கள் என்னதான் கரெக்டான டயட்டோ உடற்பயிற்சியே நீங்கள் செஞ்சாலும் உங்களோட உடல் எடை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். முக்கியமாக இந்த சர்ம வியாதிக்காக நம்ம மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் என்னதான் டயட் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் மாத்திரை போட போட வெயிட் அதிகமாக தான் ஆகுமே தவிர்த்து குறையாது. அதனால் உங்களுக்கு என்ன மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் இது வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு மயக்கமோ வயிற்று வலியோ கை கால் வலியோ எதுவும் இல்லை அப்படின்லாம் நம்ம நினைப்போம். எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்த உடனே நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு தெரியும். அதனால் இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை, நீங்கள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. தைராய்டு செக்கப் பண்ணுங்கள், சுகர் செக் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட போங்க. இது மாதிரி நான் டயட் ஃபாலோ பண்ணியும் என்னோட வெயிட் குறையல அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன காமனாக என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த டயட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை யோசிக்காமே யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து
ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்காத பொழுது தான் அந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால் இப்போ இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு வேறு எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் இதுக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா, உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது சரியான உணவு பழக்கம், சரியான உடற்பயிற்சி எடுத்தால் உடல் எடை குறைஞ்சிட போகுது. இந்த சிஸ்டர் சொல்கிறத பார்த்தா என் உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பயப்படாதீங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கால்வாசி சத்து போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வலி வந்ததுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னே நினைப்பாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே ஆச்சுனாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 40 வயசு ஆச்சுன்னா கம்பல்சரி 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது மெடிக்கல் செக்அப்ன்றது கண்டிப்பாக எடுக்கணும். சுகருக்கு எடுக்கணும், தைராய்டுக்கு எடுக்கணும், நம்ம உடல் உறுப்புகள்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் நம்ம செக் பண்ண மாட்டோம். ஆனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு மட்டும் எல்லாரும் ஆசைப்படுவோம். என்ன காரணம்? ஒல்லி ஆகிட்டா அழகாக இருக்கும், வேலை செய்யறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். மற்றபடி உள்ளே இருக்க பார்ட்ஸ் எப்படி போனாலும் பரவாயில்லன்ட்டு அமைதியாக தான் இருப்போம். நான் இப்போ சொல்கிறது ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய குரூப்பில் நீங்கள் இருந்து உங்களோட வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தைராய்டு இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய அதே உணவு பட்டியல் தான் உங்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வெயிட் குறையுது, உங்களுக்கு ஏன் வெயிட் குறையல? இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு அந்த உணவு பட்டியலில் கோஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பால் இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு டயட் சார்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு தைராய்டு இல்லை. உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஆனால் தைராய்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியல. அதுக்கு தான் ஒரு செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அப்போது உங்களோட டயட் சார்ட்டில் கண்டிப்பாக இந்த 4 பொருட்களும் சேர்க்காம தான் உணவு பட்டியலை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ஒன்று நடக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் டயட் அப்படின்றது மாறுபடும். இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டயட், பித்தப்பையில் கல் இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டயட் வரும். இப்போ மாதவிலக்கல் நிற்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டயட் எடுத்தால் தான் அவங்களோட உடல் எடை குறைமே தவிர்த்து நார்மலாக நீங்கள் யூடியூப்பை பார்த்து ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை அந்த இடத்துல கண்டிப்பாக குறையாது, இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா ஸ்டக் ஆகி அப்படியே தான் நிற்கும். இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாளும் நான் கொடுக்கக்கூடிய அந்த உணவு பட்டியலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக 2 கிலோ உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். உங்கள் உடம்புல எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் இல்லை அப்படின்னும் பொழுது இந்த உணவு மூலியமாகவே உங்களோட உடல் எடை அப்படின்றது ஈஸியாக குறைஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த 2 கிலோ லாஸ் ஆகலை, அரை கிலோ தான் லாஸ் ஆச்சு, 3/4 கிலோ தான் லாஸ் ஆச்சு, ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் வெயிட் கெயினும் ஆகாமல் கரெக்டாக வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது இந்த சார்ட்டை பயன்படுத்தி, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரு சுகரோட ஸ்டார்டிங் லெவலில் இருக்கலாம், உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்லை ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகிறவங்களாக இருந்தால் இந்த பீரியட்ஸ் நிற்கக்கூடிய அந்த டைமு கூட உடலோட மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உடல் எடை குறையாமல் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளும் மாறுபடும். நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு தைராய்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பால் இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களோட உணவு பட்டியலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி சுகர் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அவங்களோட உணவு முறை மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் பொழுது அந்த உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். எல்லாரும் பண்ணுறாங்களே அதை நம்ம பண்ணால் நம்மளோட உடல் எடை குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100ல் 1-2 பேருக்கு தான் அது சரியாக நடக்கும். மீதி பேருக்கு வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து அதை கவனிக்காமல் இருந்து அந்த உணவு முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வெயிட் குறையாது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச். 2 கிலோ நீங்கள் குறைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி உணவு முறைகளை பயன்படுத்தி உங்களோட உடல் எடையை குறைச்சிடுங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் வந்து ஸ்டக் ஆகி நிற்குது, கெயின் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன மெடிக்கல் செக்அப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அதனால தான் நான் கமெண்ட்டில் உங்களோட வெயிட்டை மட்டும் போடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வெயிட் போட்டிருக்கீங்க. 10லேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோ கிலோ குறையிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட உடல் எடை குறைப்பை எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக இந்த 7 நாளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் எப்படி நடக்கிறதுன்றத பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.